ஸ்கூலுக்கு வந்த 4 பொண்ணுங்க அங்க இருக்கிற ஆத்து தண்ணியில குளிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு அங்க இருந்த ஒரு 3 பொண்ணுங்க மட்டும் வெளிய வந்து அவங்களோட துணியை எடுத்துட்டு போக, அந்த ஒரு பொண்ணு மட்டும் தனியா விட்டுட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம தூரத்துல இவங்களோட டீச்சர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போய் ஒரு பொண்ணு அங்க தண்ணியில மாட்டிக்கிட்டா சீக்கிரமா போய் அவள காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர நேரா அந்த ஆத்து பக்கமா வர வச்சுட்டு தூரத்துல இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ரசிச்சு பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி அந்த பொண்ணும் இல்ல சார் என்ன இங்க இருந்து விட்டுட்டு போயிட்டாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறா. ஆனா அங்க Dress எதுவுமே இல்லாதனால இவரோட கோட் எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு ரொம்பவுமே நடுங்கிட்டு இருந்தனால அந்த பொண்ணை புடிச்சிட்டு கூட்டிட்டு வராரு. இத பார்த்த இந்த பொண்ணுங்க வேணும்னே அடுத்த நாள் ஸ்கூல்ல போய் எல்லார்கிட்டயுமே சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம பிரின்சிபல் கூப்பிட்டு பசங்களுக்கு வாத்தியாரா இருந்து நீங்க இந்த வேலை எல்லாம் பண்ணலாமா, நீங்க மட்டும் இந்த ஸ்கூல்ல எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்கலனா உங்களையும் அந்த பொண்ணையும் இந்த ஸ்கூல்ல விட்டு தரத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. பண்ணாத தப்புக்கு நான் எப்படி சார் மன்னிப்பு கேட்க முடியும்னு சொல்லி அந்த சார் எவ்வளவோ சொல்றாரு. ஆனா அவர் சொல்ற பேச்செல்லாம் கேட்காம இவரை அங்க இருந்து தரத்திடுறாங்க. இந்த விஷயத்த பண்ண அந்த பொண்ணும் ஓரத்துல நின்னு அந்த சார் அந்த இடத்தை விட்டு போகும்போது ரசிச்சு பார்த்துட்டே இருக்கா. இவ ஏன் இந்த மாதிரி பண்ணிருப்பானா, இவ மாட்டி விட்ட அந்த பொண்ணு அந்த ஸ்கூல்லயே பயங்கரமா அழகா இருக்கிறது மட்டும் இல்லாம எல்லாருமே அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறத பார்த்து அவளுக்கு பயங்கரமா வெறுப்பு வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூல்லயே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிற பையன் வேற அவ பின்னாடி சுத்துறத பார்த்து இவங்களுக்கு இன்னும் காண்டாகுது. அதுக்கேத்த மாதிரி இந்த பொண்ணு நல்லா பாடவும் செய்வாளா, அதனால இவளை எப்படியாவது இந்த சிக்கல்ல மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிளானே பண்ணிருப்பாங்க. கடைசியில இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு போன் பண்ணி உங்க பொண்ணு இந்த மாதிரி காரியம் பண்ணிட்டா அவளை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவளையும் அனுப்பி விட்டுறாங்க. இந்த விஷயத்த கேட்ட இவளோட லவ்வரும் இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்ற மாதிரி அனுப்பிடுறான். வீட்டுக்கு போனா அவங்க அப்பா பயங்கரமா திட்டுன்னு திட்டி அந்த பொண்ணை நீ ரூமை விட்டு வெளியே வரவே கூடாதுன்னு சொல்லி பூட்டும் போட்டிடுறாரு. ஆறுதலா இருக்க வேண்டிய அவங்க அப்பாவே தன்னோட பொண்ணை போய் இப்படி தப்பா நினைச்சா எப்படி, ரொம்ப தப்பு தானே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.